ஹலோ வணக்கம். இன்றைக்கு எங்கட வீட்ட இரவு சாப்பாடு கொத்துரட்டி. பத்தில கொத்துரட்டி. இதுக்கு என்ன போட்டுக்கிடாக்கண்டா, கேரட் போட்டு கிடாக்கு, லீச் போட்டு கிடாக்கு, கோவா போட்டு கிடாக்கு, வெங்காயம் போட்டு கிடாக்கு, மிளகாய் போட்டு கிடாக்கு, கோழி போட்டு கிடாக்கு, ரொட்டி பீச் ரொட்டி போட்டு கிடாக்கு. ஓகே, இதோட சொம்பில தண்ணி. ஓகே, கொத்துரட்டி. ஆனால் எந்த கணக்குக்கு உரைப்பு காணாது செய்யோ. ஆனால் எங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் உரைப்பு காணுமா செய்யோ. ரைட்டாக உரைப்பு காணாம மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் நல்லா இருக்குது, உரைப்பு கொஞ்சம் காணாமற்படி. ஓகே, என்னவென்றால் இந்த இலங்கையில் இவ்வளவு தண்ணி பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக இருக்குது. நல்லூர் அடியில் முதலை வர பிடிச்சாங்களாம். யோசிச்சு பாருங்கோ. கோயில் கும்பிட வந்திருக்கு போலுக்கு முதலை. பாவம் ஜனங்கள் எல்லாம் அப்படிங்க. லாமாஸ் ரோடு ஆண்டு போய் நிற்கிது, அப்படி நிற்கிது. டயர் மட்டத்துக்கு தண்ணி போட்டு, மேல் டயர் மட்டத்துக்கு தண்ணி போட்டு, பள்ளிக்கூடம் எல்லாம் அரைவாசி சிவருக்கு தண்ணி நிற்கிது. என்னதான் பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கை அழிவிலிருந்து மனிதனை காப்பாற்ற முடியாது. ஓகே, நாங்கள் சாப்பிடுவோம், வேறு வழி. இப்போ என்ன நேரமும் தெரியலை. எப்படியும் ஒரு 11 மணி என்றாலும் இருக்கும். என்ன செய்கிற, உங்களோட மக்கள் இப்படி கஷ்டப்படுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பாவம்தான். ஓகே, நீங்கள் கொத்தரட்டி செய்து சாப்பிடுங்கோ, நல்லா இருக்கும். ஆனால் கவலை தான், ஒன்றும் செய்யறாது. ஓகே, பசிக்கு சாப்பிடத்தானே வேணும், அது வேறு பிரச்சனை. அந்த கஷ்டத்தில் சிரமத்தில் எதுவும் சாப்பிடாம கிடக்கோ தெரியாது, பாவங்கள். அதுதான் சொல்ல முடியும் என்னால், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. சரி, ஓகே, மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.